Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. In the festive season, 15,000 வரைக்கும் IVF treatment package discount பெற்றிடுங்க. Madurai Jugardanda Factory. True tradition, authentic taste. நான் ஏந்துக்கிறதுக்கு உக்காரத்துக்கு கஷ்டமாகுது. முட்டி பிடிச்சி இப்படி வளைஞ்சி இப்படி வேந்து இப்படி நிமிந்து இப்படி எல்லாமே வரும், கூட பூச்சி வரும், எல்லா பூச்சும் வரும். பயப்படுவேன் நான். பூ கட்டினேன். பூ கட்டி அவர் 1000 ரூபாய் தான் வாங்கிட்டு போறார். வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு அந்த 1000 ரூபாயில தான் நாங்கள் குடும்பமே நடத்தினோம். நம்மளோட போகக்கூடாது இந்த சன்னதி. எங்கள் பையனுக்கு இப்போ வீடு குடிசை வீடாட விடக்கூடாது இல்லவா, குடிசை வீடு விடக்கூடாது, குழந்தைக்கு ஒரு வீடு கட்டிடணும்ட்டு ரொம்ப கஷ்டப்படுமா. 15 தான் நான் டாய்லெட்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காரேன். அதுக்கு முன்னாடி நான் வெளியே போய் உட்காரணும். பாறைமலை நின்று இருக்கிறது இல்லைங்களா, பாறைமலை நிற்கிறது 8 வயசு 9 வயசு இருக்கும் அப்போ நான் நினைக்கிறேன். அப்போ அப்சண்டா ஏறி நின்றுக்குன்னு அப்படி நின்றுட்டு இருக்குன்னு ஆச்சரியமா பார்ப்போம். நான் தாலி கட்டும் போது கீழே விழுந்துட்டு தான் தாலி கட்டேன். அது பிடிச்சிட்டு நீங்க நின்றுக்கணும் பிடிக்கல. அது அப்போ பின்னாடி அவன் பிடிச்சிக்கணும், பின்னாடி கெட்டியா பிடிச்சினோன்னு அப்போதான் நான் தாலியே கட்டினேன். பொம்பளை பொண்ணு 1000 கூட அவள் வெயிட்டாக கூட இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு பொம்பளை தானே, நம்மளோரும் பொம்பளை தானே. இப்போ நம்ம பொண்ணு என்னன்னா இன்னொரு பொண்ணு என்னன்னா தூக்கின்னு போறாளன்ற கஷ்டம்தான் தவிர எனக்கு. ஹலோ ஆல், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இருக்கும். இங்கே ஒரு அழகான காதல் தம்பதியினரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு இவங்களை பார்த்ததுமே பொண்ணுமணி படத்தில் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, இந்த பாட்டில் கார்த்திக் அவர்கள் சௌந்தர்யாவை அவங்களோட தோளில் சுமந்து நடப்பாங்க. அதே மாதிரி உண்மையான இந்த வாழ்க்கையில் ஒரு மனைவி தன்னோட கணவனை தோளில் சுமந்துட்டு நடக்கிறாங்க. மேலும் அதில் ஒரு அழகான ஒரு காதலும் மேலும் ஒரு அக்கறையுமே இருக்குன்னே சொல்லலாம். அவங்க வேற யாருமே இல்லைங்க, கமல் மற்றும் லலிதா அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் அக்கா. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. எல்லாரும் ரெடியா? எல்லாம் ரெடி. ஸ்ரீவாணி ரெடியா? ஸ்ரீவாணியும் ரெடியா இருக்காங்க. வாங்க வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம்மா. கஷ்டப்பட்டு நீங்க ஒத்தாளா இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு குடிசை வீட்டுல இருந்து ஒரு கட்டடம் மாதிரி கட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்ப அந்த நேரத்துல எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வளவு கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அந்த வீட்டுல கஷ்டப்பட்டான், எல்லாமே வரும், கூட பூச்சி வரும், எல்லா பூச்சும் வரும். பயப்படுவேன் நான். எனக்கு அந்த மரவட்டை அந்த பூச்சி உங்களுக்கெல்லாம் அது சொல்ல தெரியாது, சொல்ல தெரிஞ்சா கூட சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. அந்த பூச்சிங்கெல்லாம் வரும். அந்த பூச்சிங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். அப்பா கட்டில் வாங்கி போட்டார். அந்த கட்டில் மேலே தான் உட்காருவோம், அந்த சேருங்க மேலே தான் உட்காருவோம். அப்புறமா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்துக்கிறதுக்கு உக்காரத்துக்கு கஷ்டப்பட்டுன்னு தான். ஏந்துக்கிறதுக்கு உட்கார நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏந்துக்கிறதுக்கு உட்காரத்துக்கு கஷ்டமாகுது. முட்டி பிடிச்சி இப்படி வளைஞ்சி இப்படி வேந்து இப்படி நிமிந்து இப்படி வளைஞ்சி அப்படியே ஒரு மாதிரியாக வளையுவான். ரொம்ப கஷ்டமாக அழகும். அவன் ஏந்து உக்காரத்துக்கு அதுக்கு மேல்பட்டு அவங்க அப்பா நான் செய்தார், இந்த கட்டில் செய்தார். இந்த கட்டில் செய்து இந்த கட்டில் மேலேயே உக்காரத்துக்கு கீழவே உக்காரக்கூடாது. நம்ம புள்ள இவ்வளோ கஷ்டப்படுறானா நம்ம புள்ள ஏந்துக்கிறதுக்குன்ட்டு இந்த கட்டில் செய்து துட்டு ஊற்று கட்டில் செய்து அந்த கட்டில் என்னைக்கே நம்மளுக்கு நம்ம அந்த 13 வயசுல அந்த கட்டில் செய்தது. அந்த குழந்தைக்கு கட்டில் செஞ்சாரு. அதுக்கப்புறம் வீடே அவருக்காக வீடே அப்போ வளைஞ்சு கிழிஞ்சு வந்துன்னு இருப்பான். நடப்பான், ஸ்டிக்கு வச்சு நடப்பான், வளைவான், செய்வான். ஆனால் கீழே மட்டும் உக்காந்து ஏந்துக்க மாட்டான். ஊய்ந்துட்டான்னா மட்டும் சும்மா அப்படி தொட்டா கூட போதும், ஊய்ந்துடும். அப்படின்னா இப்படி ஆங்கர்ல இப்படி சொக்கா மாட்டினு இப்போ ஆங்கர்லேருந்து சொக்கா விழுந்தா எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் விழுதில்ல, அந்த மாதிரி தான் நான் விழுவேன். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா மத்தியானத்தில் டாய்லெட் வந்துச்சு. டாய்லெட் வந்த பிறகு காம்பவுண்டு கட்டியிருப்பாங்க. காம்பவுண்டுக்கு வெளியே போய் உக்காந்தேன். வெளியே போய் உட்காந்து நம்மளால் ஏந்துக்க முடியும்னு நினச்சி தான் நான் போய் உட்காந்தேன். உட்காந்த பிறகு டாய்லெட்லாம் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு ஏந்துக்க முடியாத இடத்துல ஃபுல்லாகவே ஏந்துக்கவே முடியல. பூ கட்டினேன். பூ கட்டி அவர் 1000 ரூபாய் தான் வாங்கிட்டு போறார். வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு அந்த 1000 ரூபாயில தான் நாங்கள் குடும்பமே நடத்தினோம். நம்மளோட போகக்கூடாது இந்த சன்னதி. எங்கள் பையனுக்கு இப்போ வீடு குடிசை வீடாட விடக்கூடாது இல்லவா, குடிசை வீடு விடக்கூடாது, குழந்தைக்கு ஒரு வீடு கட்டிடணுன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுமா. நம்மளுக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. வீட்டில் டீ குடித்தா வீட்டில் தான் டீ குடிப்பேன். வீட்டு சாப்பாடு தான், வெளி சாப்பாடு எதுவுமே கிடையாது எனக்கு. எதாக இருந்தாலும் வீட்டில் சண்டை போட்டு எனக்கு இது செய்து கொடுங்கோ, அது செய்து கொடுங்கோ, எனக்கு செய்து கொடுத்தா தான் அந்த வேலைக்கு போக முடியும். கஷ்டப்பட்டு யார் உதவி இல்லைம்மா எனக்கு.
எந்த உதவியும் இல்லாத நானாக தான் முயற்சி எடுத்து நானாக தான் அந்த வீடு கட்டி வச்சுருக்கேன். என்ன வேலைப்பா செஞ்சுட்டு இருந்தீங்க? ரோட்டில் சைக்கிள் மெட்ராஸில் வந்து அம்பத்தூர் வேலை செய்திருந்தோமா, அது விஆர்எஸ் கொடுத்துட்டேன். விஆர்எஸ் கொடுத்துட்டு ரோட்டில் சைக்கிள் ஷாப் வச்சுருக்கிறோம்மா. ஸோ அதை வச்சே வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு? எந்த சைடு பார்த்தாலுமே அடி 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 அப்படின்னு தான் இருந்திருக்கும். மாமியார் வீட்டு சைடும் எனக்கு ஹெல்ப்பு கிடையாது, எங்கள் அம்மா வீட்டு சைடும் ஹெல்ப்பு கிடையாது. நான் மனசு தளராமல் நம்ம 10 ரூபாய் சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், ஜென்ம கஷ்டப்பட்டோமா. இது மாதிரி யாரும் எங்கள் பையனுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எங்கள் பையனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு செய்து வச்சுருக்கேன். இந்த ஒரு தைரியம் தான் உங்களுக்கு. ஆமா, இவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு எல்லாமே வந்து தைரியம். அவரு நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற. நீங்க இங்க வீட்டுக்கு வந்தாலுமே நார்மலா கீழே உட்கார்றது ஏஞ்சிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கீழே உட்காந்தா கூட அப்பா இங்க இந்த வீட்டுல இல்ல, நாங்க வந்து பழைய குடிசை வீட்டுல தான் இருந்தோம். அப்ப வந்து பின்னாடி டிவி இருக்கும், அந்த வீட்டுக்கிட்ட. அப்போ வந்து டிவி இருக்கும், டிவி கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து தலையை முட்டு கொடுத்துட்டு ஏந்துக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஏந்து இது பண்ணேன். வெளியே போனால் கூட அடிப்பட்டால் கூட அப்போ வந்து மண்ணு தரதான், ஒன்றும் இல்லை, பிரச்சனை நிறைய வீட்டில். இப்போ மாமாக்கு சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாண்ட பக்கம் வீடு இருக்கிறது வந்து காமனாக இருக்கும் எல்லாமே. ஸ்கூல் இப்போ இங்கே வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமும் வீட்லேயே இருக்காங்க. ஸ்கூலாண்ட போனால் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும், தரை வந்து நைஸாக இருக்கும், பக்கத்தில் எதுவும் பிடிக்கிறதுக்கு. இது உள்ள பார்த்தீங்கன்னா அண்ணாட வீடு பார்த்தீங்கன்னா 2 ரூம்பு தான், ஒரு சமையல் கட்டு மாதிரி இருக்கும். அது வந்து தெரியாது, சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப டீப்பாக சொல்ல, இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்ல. 15 தான் நான் வந்து டாய்லெட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரஞ்சேன். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வெளியே போய் தான் போய் உட்காரணும். வெளியே போகனா அப்போ கூட கீழே உட்காந்துக்கணும், எங்கன்னா பாறை இருக்கா, பாறை மேலே உட்காந்துட்டு உட்காரலாமா, அதெல்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் வந்து பாறையிலேருந்து நந்து வருவேன் வீட்டுக்கு, நந்து வரும்போது பாதி வழியில் விழுந்துருவேன். இது யாருக்குமே தெரியாது, அம்மாக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, லலிதாக்கும் தெரியாது. நிறைய வாட்டி பாறைக்கு உட்காருவேன், பாறையிலேருந்து நடந்து வருவேன், நடுவு டைமில் வந்து விழுந்துருவேன். விழுந்துட்ட பிறகு இங்கேருந்து நம்ம கோயில் தொலைவு இருக்கும், அங்கேருந்து நகர்ந்துட்டு போயிட்டு திரும்பி அங்கே பாறை மேலேருந்து திரும்பி ஏந்து வருவேன். அது மாதிரி ஒரு 4-5 வாட்டி நடந்தது அந்த மாதிரி. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாறை மேலே நின்று இருக்கிறது இல்லைங்களா, பாறை மேலே நிற்கிறது 8 வயசு 9 வயசு இருக்கும் அப்போ நான் நினைக்கிறேன். இப்போ ஏன் நிற்கிறதுக்கே கஷ்டப்பட்டானே, அப்போ வந்து அப்சண்டா ஏறி நின்றுக்குன்னு அப்படி நின்றுட்டு இருக்குனேன்ட்டு ஆச்சரியமா பார்ப்பேன். அந்த சைக்கிளில் ஓட்டுறது, ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறது ஆச்சரியமா பாக்குறேன். இதெல்லாம் நான் ஓட்டுறேன்னா அப்படின்ட்டு. நான் தாலி கட்டும் போது கீழே விழுந்துட்டு தான் தாலி கட்டேன். அது பிடிச்சிட்டு நீங்க நின்னுக்கணும், பிடிக்கல அது. அப்ப வந்து பின்னாடி வந்து அவன் பிடிச்சிக்கணும், பின்னாடி கெட்டியா பிடிச்சினோன்னு அப்பதான் நான் தாலியே கட்டினேன். ஃபினான்ஷியலா இப்ப எப்படி நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் அம்மா வந்து இங்க தெரு மேல பூ வித்துட்டு கட்டி கொடுக்கணும்னுவாங்க. அரை சேரு பாத்தீங்கன்னா 10 ரூபாய். அந்த பூ கட்டி கொடுத்தோம்னா அது எடுத்துட்டு வருவாங்க. அப்பா கடைக்கு போயிடுவாங்க, நாங்க கடைக்குன்னு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பெட்டி கடை தான் பாத்துக்கணும். அந்த கடையை பார்த்துட்டு அந்த பூ எடுத்துட்டு வருவாங்க, அப்போ வாங்கி நாங்க கட்டிட்டு இருப்போம். கடை வந்து நாங்க ஆரம்பிச்சு 10-12 வருஷம் ஆகும். இங்கேருந்து வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி வந்து கடைங்களுக்கு போவோம். அதனால வந்து நாங்க ஆரம்பிச்சு இருக்கோம். இப்போ யாருன்னா வந்து கடைங்களுக்கு எதனா ஒரு பொருள் கேட்டாங்கன்னா, அம்மா சாப்பிட்டுருந்தாங்கன்னா சாப்பிட்ட கையோட போய் கொடுத்துட்டு வந்துதான் சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ வந்து வாங்குறாங்க, அது நம்ம கொடுத்துட்டு வந்தே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. லலிதாவும் அதே மாதிரிதான். ஆமா, நான் மெயினா கேட்க 2 சில்வர் பிளே பட்டன் வச்சிருக்கீங்க நீங்க. பிளே பட்டன் 2 பிளே பட்டன் வாங்கியிருக்குன்னா அது காரணம் வந்து லலிதாவும் அம்மாவும் தான். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடல் போலே. அப்ப நான் நல்லா பண்ணியிருக்கேன், நீ வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கு அப்படின்னு அது பார்க்கும் போதெல்லாம் மோட்டிவேஷன் தான் அதிகமா இருக்கு. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னுட்டு யாருக்கு தோணுச்சு? அது எப்படி நீங்க ஆரம்பிச்சு? நீ ஏன் அதை போடுற, நீ வீட்லயே எதனாச்சும் ஹோம் கண்டென்ட் போடுனா நல்லா வரும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பையன் தான் சொன்னான், நீ போடுனா அது உனக்கு நல்லா இருக்கும் அந்த வீடியோ எல்லாம். பிளாகிங் எல்லாம் போடல, எங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்க டிங்கு பிங்கு அவங்க வந்து பறவைங்க. அவங்க வந்து எங்க குழந்தைங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா அவங்கள வச்சு நிறைய பேர் எங்களை கிண்டல் பண்ணாங்க. அவங்கள கொஞ்சிட்டு இருப்போம், வந்து குழந்தை இல்லாத வீட்டுல இதுங்களை நீங்க வச்சுன்னு கொஞ்சி நிக்கிறீங்களேன்னாங்க. சொல்றாங்கன்னா வந்து எங்களை எல்லாருமே இலகாரமா தான் நினைப்பாங்க. நான் இப்படி ஆனன்னு தெரிஞ்சதுக்கோ அப்போத்துன்னு எங்களுக்கு மதிப்பே இல்லாத போயிடுச்சு. எங்கள் அப்பாவை யாரும் மதிக்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா எங்கள் அம்மா எங்கன்னா நல்ல காரியத்துக்கு போனால் கூட தள்ளி தான் நிற்க வைப்பாங்க. பொம்பளை பொண்ணு 1000 கூட அவள் வெயிட்டாக கூட இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு பொம்பளை தானே, நம்மள ஒரு பொம்பளை தானே. இப்போ நம்ம பொண்ணு என்னானா இன்னொரு பொண்ணு என்னானா
தூக்கின்னு போகிறாளன்ற கஷ்டம்தான் தவிர எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. எனக்கு சவர மாட்ட ஒரு பேத்தியை பெற்று கொடுத்துட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? ஸ்ரீவாணியை கூட 10 மாசம் தான் சுமந்துருக்காங்க. உங்களை தான் வந்து ஃபுல்லா சுமந்துட்டு இருக்காங்க லலிதா. ஆமா கண்டிப்பா இன்னி வரையும் சுமந்துட்டே தான் இருக்கா. இன்னமும் நாங்கள் சந்தோஷமா இருப்போம். மேலும் மேலும் நாங்கள் இன்னும் வளர்றதுக்கு உங்களோட எல்லாரும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. எனக்கு என் புருஷன் குழந்தை. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes Coimbatore. இந்த festive seasonல 15,000 வரைக்கும் IVF treatment packageல discount பெற்றிடுங்க. Madurai Jugardanda Factory. True tradition, authentic taste.